கைஸ், பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல நம்மளோட பேப்பர் பிரசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம். பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி 12th மேக்ஸோட பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ வந்து போட்டிருந்தோம் இல்லைங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா 12th பயாலஜியோட பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ தான். மாடல் பப்ளிக் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ரெடி பண்ணி நம்ம டியூஷன்ல எப்பயுமே நம்ம வந்து மாடல் பப்ளிக் எக்ஸாம் வைப்போம். அந்த பப்ளிக் எக்ஸாம் ஷீட் மாதிரியே தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி வைப்போம். ஸோ அதே ஷீட்டில் எழுதின ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேப்பர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்பயுமே ஃப்ரண்ட் பேஜ் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். பட் பப்ளிக் எக்ஸாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் பேஜை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பேப்பராக இந்த மாதிரி மார்க் ஸ்டேட்மெண்ட் ஷீட் இருக்கும். அதுக்கு அடுத்த பேப்பர்ல இருந்தால் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு பயாலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி தனியாக ஜுவாலஜி தனியான்னு சொல்லிட்டு 2 ஆன்சர் ஷீட்டாக இருக்கும். பட் நம்ம டியூஷனில் நம்ம ஒரே ஆன்சர் ஷீட்டை தான் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பாட்னி நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 1 மார்க் இதில் எழுதிட்டு அடுத்து ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸஸாக இருக்குங்கிறதுனால அவங்க 2 மார்க் அட்டன் பண்ணியிருக்காங்க. மேபி நீங்கள் எழுதுறப்ப என்ன பண்ணலாம்னா 8 1 மார்க் மட்டும் ஒரு பேஜில் எழுதிடலாம். ஓகேங்களா? இந்த பேஜில் 1 மார்க் மட்டும் எழுதிட்டு அடுத்த பேஜில் இருந்து 2 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு 2 மார்க்குமே எழுதிட்டு நீங்கள் வந்து லைன் பண்ணிடுங்க. லைன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி லைன் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்லேயே பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் லாஸ்ட்டாக கூட லைன் பண்ணிக்கலாம். கொஷின் நம்பர்ஸ் மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ரஃப் ஒர்க்குக்கான பேஜஸ் இருக்கும். அது நமக்கு பயாலஜிக்கு தேவைப்படாது. அடுத்து பாருங்க, இங்கே எக்ஸஸா ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்பேஸ் வந்து அவங்க விட்டுட்டாங்க. ஏன்னா 3 மார்க் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 3 மார்க் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க பாதி எழுதிட்டு அடுத்த பேஜ் திருப்பி பாதி எழுதுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்டாஃப் பார்க்கும்போது ஒரு ஆன்சர் அப்படியே அந்த பேஜில் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி எழுதணும். அதனால தான் அவங்க ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்து பாருங்க 3 மார்க் கொஸ்டின் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுலையும் பாருங்க 1 2 செகண்ட் கொஸ்டின் இங்கேயே எழுத முடியும் அப்படிங்கிறதுனால இங்கேயே முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின், ஒருவேளை நீங்கள் எழுதுறப்ப இங்கே பாதி எழுதிட்டு அடுத்த பாதி இங்கே வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டபுள் சீட்டாக இருந்தால் நீங்கள் எழுதலாம். இதுவே இங்கே நீங்கள் எழுதிட்டு மிச்ச பாதி அடுத்த பேஜ் திருப்பி இங்கே எழுதுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி எழுதாதீங்க. டயக்ராம்ஸ்லாம் பாருங்க, ஓரளவுக்கு நீங்கள் நீட்டாக போட்டிருந்தாவே போதும். ஓகே, இதே மாதிரி அடுத்து 5 மார்க்ஸ் பாருங்க. 5 மார்க்ஸ்லாம் மோஸ்ட்டாக எப்பயுமே 2 பேஜுக்கு வந்துடும். அந்த 2 பேஜுக்கு உங்களுக்கு 5 மார்க் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பக்கத்து ஷீட் வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 5 மார்க் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மார்க் அதிகமாக வரும். அதே மாதிரி அடுத்த 5 மார்க்கும் ஒரே பேஜ்லேயே முடிச்சிட்டாங்க. நம்ம டியூஷனில் வந்து ஒரு பேஜ் விட்டுட்டு நம்ம அப்படியே ஜுவாலஜி கண்டினியூ பண்ண சொல்லிடுவோம். பட் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் 2 தனித்தனி ஷீட்டாக இருக்கும். ஜுவாலஜிக்குமே சேம் இதே தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 மார்க் வந்து ஒரு பேஜ்லேயே எல்லாம் 1 மார்க் முடிச்சிருங்க. அந்த பேஜில் வேறு எதுவுமே எழுத வேணாம். இங்கே எழுதியிருக்க மாதிரி 2 மார்க்லாம் நீங்கள் எதுவும் எழுத வேணாம். அடுத்த பேஜில் இருந்து 2 மார்க் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 3 மார்க்ஸ் டயக்ராம்ஸ்லாம் பாருங்க. உங்களால் எவ்வளோ நீட்டாக போட முடியுமோ அவ்வளோ நீட்டாக போடுங்க. பார்ட்ஸ் மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி டயக்ராம் போடும்போது அது என்ன டயக்ராம் அப்படிங்கிறது மேலே மென்ஷன் பண்ணிடுங்க. சேம் டைம் 5 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்மே பாருங்க, டயக்ராம் வந்து நம்மள நீட்டாக நம்ம பார்க்குறப்போ நீட்டாக தெரியணும். அந்த மாதிரி இருந்தாவே போதும். எக்ஸாக்டாக அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே பாதி ஸ்பேஸ் இருக்குங்கனால இங்கே 5 மார்க் எழுதிட்டு அடுத்த பேஜ் திருப்பி இங்கே எழுதுற மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. பேப்பர் பேஜஸ் நிறையாவே இருக்கும். அதனால இந்த பேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த பேஜில் இருந்து நீங்கள் எழுத ஆரம்பிங்க. அப்போ தான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு சரியா இல்லை சார், அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இந்த வேர்ட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேசிங்கு, லைன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேசிங் இருக்கு இல்லைங்களா? அந்த ஸ்பேசிங்கை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து பேப்பர் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் நல்லா கேப்பிட்டு எழுதுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இல்லைனாலும் ப்ரெசன்டேஷன் நீட்டாக வந்துடும். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்போம். அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் ஒரு மாடல் பார்க்கும்போது இப்போ ப்ரெசன்டேஷன் மட்டும் கிடையாது, ஓகே இப்படி தான் நம்ம எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்டில் பார்க்கலாம்.